இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி, ஆளும் கட்சி, ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி, அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. சிவசேனால இருந்து வர்றாங்க, தெலுங்கு தேசம் கட்சியில இருந்து இந்த குழுவில் இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் அவர்கள் எதற்காக பதறாங்க? நாளைக்கு உங்களை மணிப்பூருக்கு நாங்க அனுப்ப வேண்டாம்னு சொன்னோமா? ஏன் உங்களோட இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்க போகலையா? ராகுல் காந்தி அவங்க போகலையா? அப்ப ராகுல் காந்தி எங்களுக்கு ஒரு நியாயமா? முதலமைச்சர் அவர்கள் என்டிஏ தமிழகத்திற்கு வந்தது, இந்த குழு வந்தது தப்புனா, அதே முதலமைச்சர் அவர்கள் மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போனது தப்புன்னு சொல்லட்டும். அவர் இரண்டையும் சொன்னா நியாயமானவர். அப்ப ராகுல் காந்தி மட்டும் மணிப்பூருக்கு போனது தப்பா? தப்பு இல்ல, ராகுல் காந்தி போவதற்கு உரிமை இருக்கு, போகட்டும். அதே நியாயம் தானே எங்களுக்கு. அதே மணிப்பூருக்கு திமுக எம்பிக்கள் யாரும் அந்த குழுல போகல, போனாங்க. அத்தராசுக்கு போனாங்க, கனிமொழி அக்காவே போனாங்க. அதனால அதை நான் தவறுன்னு சொல்றேன். போவதற்கு திமுகவுக்கு உரிமை இருக்குன்னு தான் சொல்றேன். எதற்காக இவர் பயந்து முதலமைச்சராக இருப்பவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. சார், இப்ப ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு திட்டமிட்ட சரி, இது வந்து ஸ்கெட்ச் போர்ட் தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நான் அந்த கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா காரணம், எஸ்ஐடி திரு அஸ்ராகர்க் அவர்கள் தமிழகத்துல ஒரு நல்ல ஒரு அதிகாரி, நல்ல பேர் வாங்கிக்கக்கூடிய அதிகாரி, மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கக்கூடிய அதிகாரி, ஐடி அவங்க தலைமையில எஸ்ஐடி போட்டிருக்காங்க. முழுமையா அதை விசாரிக்கணும்னா விசாரிக்கட்டும். நாங்க நிறைய கேள்விகள் நாங்க வச்சிருக்கோம். நாங்க தனிப்பட்ட நபர் இதுவரைக்கும் நாங்க சொல்லுங்க, செருப்பு எப்படி வந்துச்சு, ஏன் பர்மிஷன் கொடுத்தீங்க, அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஃபெயிலியர் எல்லாம் கேள்வி கேட்கிறோம். தனிப்பட்ட முறையில திமுக இவங்க, திமுக அவங்க நாங்க சொல்ல விரும்புறீங்கன்னா எஸ்ஐடி மீது நம்பிக்கை இருக்கு, ரிப்போர்ட்டை கொடுக்கட்டும். இன்னுமே நம்ம சிபிஐ போவதற்கு வாய்ப்பு இருக்கு. மதுரை மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் அவர்கள் ஒரு தனிநபர் போட்ட பெட்டிஷனை ஏற்றுக்கொள்ளும். நாளைக்கு எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வந்த பிறகு சம்பந்தப்பட்ட நபர்கள், பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரு வேண்டுமானாலும் மறுபடியும் உயர்நீதிமன்றத்திற்கு போய் சிபிஐ கேட்கலாம். அதனால் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது, பொறுமையாக இருக்கும். எஸ்ஐடி தமிழ்நாடு அரசு முழுமையாக ஒத்துழைத்து அவங்களுக்கு எஃப்ஐஆர்ல இருந்து எல்லா டீடைல்ஸும் கொடுக்கணும். அதுவரை தனிப்பட்ட நபர்கள் மீது பெயரை சொல்ல நாங்கள் விரும்புகிறோம். அரசியல் கூட்டங்களுக்கு ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அவர் சொன்னதை சொன்னபடி செய்யணும். நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோம். நீங்க உயர்நீதிமன்றத்துல சொன்னீங்க எல்லா அரசியல் கட்சி கூப்பிடுங்க, எங்க தலைவர் அதுல பங்கேற்பாங்க, நயினார் அவங்க அதுல எஸ்ஓபி பத்தி பேசலாம்னு சொன்னீங்க, பேசுங்க. அதன் பிறகு எல்லாரும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கலாம்னு சொன்னீங்க, ஒத்துக்கணும். அதை முதல்ல செய்யணும். இன்னைக்கு உதாரணத்துக்கு 12ஆம் தேதி எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மதுரையில யாத்திரை ஆரம்பிக்கிறாங்க. தேசிய தலைவர் ஐயா நட்டா அவர்கள் மதுரைக்கு வர இருக்காங்க. ஒரு குழப்பம் தான் இருக்கு, பர்மிஷன் கொடுக்குறாங்களா, பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே அந்த கிளாரிட்டி தேவை. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 170 தொகுதியை தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழப்பம், நாமக்கல்ல கொடுக்குறாங்களா இல்லையா? அதனால முதலமைச்சருடைய கடமை குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். நாங்க தான் ஏத்துக்கிட்டோமேங்கன்னா எஸ்எம்பி போடலாமா, ஏத்துக்கிட்டோம். அதுக்காக ஒரு வாரம் பொறுத்திருக்கலாமா, பொறுத்திருக்கிறோம். 10 நாள் பொறுத்திருக்கலாமா, பொறுத்திருக்கிறோம். அதுக்காக 6 மாசம் பொறுத்திருக்கலாம் எப்படிங்கன்னா. முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்க, 2-3 நாட்கள் எஸ்ஓபி பிரேம் பண்ணிட்டு தமிழக மக்கள் முன்பு வைப்போம். மக்களை ஏத்துக்குவாங்க, பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் ஏத்துக்குவாங்க. அதன்படி எல்லா அரசியல் கட்சியும் நடந்து கொள்வோம். நாங்க எஸ்ஓபி வர்றதே தவறுன்னு சொல்லிருக்காங்க, ரெடி. அதுக்கு ஒரு 5 நாள் பொறுத்து சொல்றீங்க, அதுக்கும் ரெடி. பட் எத்தனை நாள் பொறுத்து இருப்பது? எங்க மாநில தலைவர் யாத்திரையே எங்களுக்கு இன்னைக்கு டேட் கன்ஃபியூஷனா இருக்குது, இடம் கன்ஃபியூஷனா இருக்கு. இவ்வளவு குழப்பத்துல ஏன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் எல்லாம் ஒத்துக்கொண்ட பிறகு கூட ஏன் அந்த குழப்பத்தை அவர் ஏற்படுத்தும்? சார், இந்த விவகாரத்துல குறிப்பா கரூர் விவகாரத்துல அரசுக்கு எதிராகவும் விஜய்க்கு ஆதரவாகவும் பேசி நரித்தன வேலையை எடப்பாடி பழனிசாமி பாக்குறாரு. இந்த நேரத்துல கூட்டணிக்காக அவரை பேச இழுக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்தாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, என் கருத்து எல்லாமே வச்சோம். அண்ணன் டிடிவி அவர்கள் கருத்து வச்சாங்கன்னா எல்லாமே மக்கள் மன்றத்துல இருக்கு. அண்ணன் டிடிவி அவர்கள் ஒரு நெருங்கிய நண்பர் எனக்கு. அண்ணன் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் பேசிய சில கருத்துக்கள் கூட அண்ணனுக்கு ஏற்புடையது இல்லைன்னு. அது ஓகே, நான் அண்ணன் தம்பி இடையில சில கருத்துக்கள் ஏற்புடையதாக இல்லாம இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிடிவி அண்ணன் மேல மிகப்பெரிய மரியாதை எப்பவுமே நான் தொடர்ந்து வைத்திருப்பேன். ஆனால் அண்ணன் அவர்கள் அந்த கருத்தை என்னை பற்றிய சில கருத்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க, அது அவருடைய கருத்தாக நான் தவறு கிடையாது. எல்லா கருத்துக்களும் மக்கள் மன்றத்தில். சார், இப்ப திரு டிடிவி சார் அவர்களையும் திரு ஓபிஎஸ் அண்ணன் அவர்களையும் சந்திச்சு நீங்க பேசக்கூடிய பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு கட்சியினுடைய தேசிய தலைமையினுடைய வழிகாட்டல் அனுமதியின் பேர்ல நடக்குதா, இல்ல அது உங்களுடைய கட்சிக்குள்ள என்ன நடக்குது? கட்சி தலைவர்கள் ஒருத்தட்ட என்ன சொல்றாங்க, ஒருவருக்கு இந்த கட்சியில என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பொது இடத்துல பேச முடியாது. பத்திரிகை நண்பர்கள் நீங்க யூகிக்கிறீங்க, அது ஓகே. பட் நம்ம கட்சி எப்படி நடத்தணும், எங்க கட்சியில ஒருவருக்கு என்ன வேலை, எங்கள் வேலையை எப்படி செய்யறோம் அப்படிங்கிறது நம்ம கட்சிக்குள்ளே விட்டுலாங்கன்னா இந்த கட்சியில நாங்கள் எது செய்தாலும் கூட அது ஒரு அர்த்தம் இருக்கும். யாரும் தனிப்பட்ட முறையில எந்த வேலையும் செய்ய மாட்டோம். பொறுமையா இருக்கணும். எங்களை பொறுத்தவரை தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி ரிஸ்க் நாங்க எடுத்திருக்கோம். காரணம், 2021 உள்ளாட்சி தேர்தல் தனித்து நின்றோம், 24 லோக்சபா தனித்து நின்றோம், 26 கூட்டணிக்கு மறுபடியும் போறோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலதான் எல்லா வேலையும் செய்யறோம். ஆனால் நண்பர்கள் பொறுத்திருக்க வேண்டும், சரியான நேரத்துல பேசுவோம்.
இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, இப்போ நயினார் நாகேந்திரன் தினகரனுக்கு எதிராக பேசுறாரு, ஓபிஎஸ்க்கு எதிராக கமெண்ட் கொடுக்குறாரு. எப்பவுமே பட் ஆனா நீங்க அதுக்கு ஆதரவா கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. நயினார் அண்ணன் எப்பவுமே எதிரா பேசுறாங்க. நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்களுடைய தலைவர் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் யாரை எதிர்த்தும் பேசல. அரசியலை நம்ம செய்யவும் கூடாது, செய்யவும் முடியாது, பேசணும். எங்களுக்கு பிரின்சிபல் எதிரி, முக்கிய எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். அது எதிர்த்து நயினார் அண்ணன் பேசுறாங்க. அதனால அண்ணனுடைய பேச்சுல அது இப்படி சுத்தி வளைச்சு, அப்படி வளைச்சு, இப்படி வளைச்சு, டிடிவி அண்ணனுக்கு எதிராக பேசுறாங்க, ஓபிஎஸ் அண்ணனுக்கு எதிராக பேசுறாங்க அப்படிங்கிற கருத்து எனக்கு ஏற்படுத்தல. எப்படி இருந்தாலும் கூட அரசியல்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, இப்ப இந்த வார்த்தை கருத்து வேறுபாடுகள் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கூட அதெல்லாம் சரி பண்ணி முன்னாடி கொண்டு போய்க்கலாம். இந்த மாநில தலைமையில இந்த கருத்து வேறுபாடுகள், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, தலைவருக்கு ஒரு நயினார் நாகேந்திரன் ஒரு கருத்து இருக்கும் போது கூட்டணிக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். யாருக்கு இந்த கருத்து வேறுபாடு இல்லைங்களா? எல்லோருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வீழ்ந்த வேண்டும் என்கிற ஒற்றை கருத்து. சார், இப்ப ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு பரவலா நல்ல வரவேற்பு பெற்று இருக்குது. விலைவாசி குறைச்சிட்டு பண்டிகை காலங்கள்ல இருந்தாலும் இப்ப தொழில்நகரான கோவையில எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் ஜாப் ஒர்க்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிற கோரிக்கை 5% 12% 5% குறைக்கணும்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப வருஷமா. ஆனா 5க்கு பதிலா 12 18 கொண்டு போயிட்டாங்க. சோ அதை பத்தி நீங்க மத்திய அரசு நம்முடைய நிதி அமைச்சர் அவங்க ஆல்ரெடி ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க. சென்னையில சொல்லிருக்காங்க. இங்க வரும்போது கோயம்புத்தூர் விமான நிலையத்துல கொஞ்சம் பொறுத்து இருக்கு. அடிக்கடி போயிட்டு வரீங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகலாம்னு சொல்லி இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு. அதை பத்தி ரியல் டைமா இருக்கீங்க. அமித்ஷாவை நீங்க நானு கட்சியில யாரை பார்த்தேன், இவங்க பார்த்தேன், எங்க பார்த்தேன், நான் இந்த கட்சியினுடைய தொண்டன். எது செய்தாலும் கூட இந்த கட்சியினுடைய நன்மைக்காக மட்டும்தான் செய்வோம். சரியான நேரத்தில் களத்துல அண்ணாமலை தலைவராக இருந்து பார்க்கக்கூடிய வேலையை வெறும் அறிக்கை போறது அதே மாதிரி தலைவர் இருக்கும் பொழுது அவருடைய வேலையை அவங்க செய்யறாங்க. எனக்கு ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா அமைப்பு சார்ந்த வேலைகள் வேலை பளு மிக மிக அதிகமாக குறைந்திருக்கிறது. அதனாலதான் என்னுடைய சமுதாய பணி, அரசியல் பணியோடு நிறைய வேறு வேறு பணிகள் செய்யறேன். அதை செஞ்சாலும் விவசாயம் பண்ணாலும் பத்திரிகை எழுதுறீங்க, வேற பண்ணாலும் எழுதுறீங்க. எனக்கு அதிக நேரம் கிடைத்திருக்கிறது வேலைகள் செய்வதற்கு. நான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எப்பவுமே 5th கியர்ல வண்டி ஓட்ட முடியாது, இன்ஜின் சீஸ் ஆயிடும். 4 வருஷம் 5th கியர்ல ஓட்டிட்டு இப்ப 2nd கியர்ல ஓட்டிட்டு இருக்கேன். இன்ஜின் நல்லா ஓடுது. ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லா அப்படியே இந்த புதிய கட்சி ஆரம்பிக்க போற ஒரு உண்மை வந்திருக்கு. அந்த கட்சி இங்கதான் கரூர் 2026 எலெக்ஷன்ல ஏதாவது அலையன்ஸ் ஃபார்மேஷன் ஏதாவது குழப்பம் வருமா? முன்னாடி இப்போ ஒரு ஸ்டெப் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லும்போது ஒரு அந்த விமர்சனங்கள்லாம் கட்சிக்குள்ள இருந்தே வர மாதிரி ஒரு தகவல் இருக்கு. உண்மையா மாதிரி ஆட்சி தெரியாது.